வணக்கம் கணேஷ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவத்தை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் பெரிய சைஸ் குழந்தைங்க பலூன் சர்க்கஸ்ல ஏறி விளையாடியே திருவன் அட்டுழியம் பண்றாங்க. அன்லிமிட்டெட் மந்தி சார், லிமிட்டட் அளவு சாப்பிட்டுட்டு அந்த அன்லிமிட்டட் அப்படியே எடுத்து கவர் உள்ள போட்டு போயிட வேண்டியதான். அது ஹேண்ட்பேக் மட்டும் கிடையாதுங்க, தனியா போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருவி மாதிரி. டாக்டர் நல்ல இதயத்தை நோண்டி எடுத்து பாருங்க, என்ன தவிர வேற யாராச்சும் இருக்கிறாங்களா அதுலன்னு. மணமகளை கூட்டு போயிட்டு வச்சுட்டு 2 மணிக்கு சைடு வாக்கல வளைச்சு போட்டோ எடுக்க. அவர் எந்த வேலையை கொடுத்தாலும் இசை நயத்தோட தான் செய்வார், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கிப்பாரு. கல்யாணத்தை அட்டன் பண்ண கூட அவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டாங்க. அந்த கேசட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஊரையே கூட்டி வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் ஃபார்முக்கு போட்டோ கேட்கறாங்கன்னு போட்டோ கேட்டா ஒண்ணுத்துலயாச்சும் மூஞ்சி தெரியுதான்னு பாருங்க. ட்ரெண்டிங்கா என்ன பண்ண போறீங்களோ அதை முன்னாடியே அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு தானே நல்லது. கரை நல்லதுன்னு உருண்டு புரண்டு அழுக்கு சட்டை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட காமிக்க. ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டாலே போதுங்க, ஒரே ஜாலி தான். என்ன நம்பி வான்னு கூப்பிட்டாரு. நானும் நம்பி வந்த நடுத்தருவுல உட்கார வச்சுட்டாரு. என்ன எழுச்சி இது? கஷ்டப்பட்டு நான் நட்டு தண்ணி ஊத்தி மருந்து போட்டு வளர்க்குற செடி வேற, ஆனா வேற ஏதோ ஒண்ணு அடியில இருந்து வளர்ந்துன்னு இருக்குதுங்க. சார் கீழே தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா அந்த ரெஃப்ளெக்ஷன்ல உட்காந்துட்டு லிப்ஸ்டிக் போடுற ஆளு இவங்கலாம். ஏஸ்தெட்டிக்கா ஒரு வீடியோவை பீரோவோட கண்ணாடியில் எடுத்துக்கிட்டு இருக்க. குடும்பத்துக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி வளருங்கன்னு சொன்னா என்ன புத்தகம் வாங்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்க லேடிஸ் டான்ஸ் போறது கூட ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ண, பின்னாடி அப்பா போடுற டான்ஸ் பாருங்க. கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்களா, அதான் பூ விழக்கூடாதுன்னு மண்டையில பாதுகாப்பு கவசம் போட்டுனே சாமிக்கு வேண்டாங்க. வெயில் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொடையை கொண்டு வந்திருப்பாங்க போல. சார் இங்க பாருங்க, கிளிப் எல்லாம் வேணும்ட்டே கம்மி குவாலிட்டியில தயாரிக்கிறாங்க. நாங்க எடுத்து 2 இழு தான் எடுக்கிறோம், 2 கையில வந்துருது. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ ஜென்ஸ் டாய்லெட்னு தெளிவா எழுதி இருக்குதா சார், ஆனா இங்க பாருங்க உள்ள யார நின்னு இருக்கிறான்னு. கிரீன் டீ குடிச்சா தொப்பை குறையுங்க, நான் குறை சொல்லல. ஆனா மந்தி பானிபூரி பஜ்ஜின்னு இறக்கிட்டு வந்து குடிச்சா எப்படிங்க குறையும்? அந்த பூ அப்படியே விழற மாதிரி போட்டோ எடுக்கணுமா? இப்ப பூ விழறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்னங்க ஆட்டோ ஓரமா நிப்பாட்டுற மாதிரி ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்க கண்ணுல ஒரு தேஜஸ் தெரியும்னாங்க, எங்க காணோம்? ஆனாலும் டீ கடைக்காரருக்கு ரொம்ப தைரியங்க, அந்த 2 கம்பியை நம்பி போட்டிருக்காரு பாத்தீங்களா. செருப்பை வெளியே விட வேண்டாம், தாராளமா போட்டு வாங்கன்னு எழுதி ஓட்டினா அவங்க அப்பதான் விட்டுட்டு வராங்க. சார் ஊரும் பிளேட்டோட ஊராத வெர்ஷனுங்க இது. காலங்காத்தால எந்திரிச்சு தூக்க கலக்கத்துல 20 மார்க் கொஸ்டின் சின்ன பேப்பர்ல பிட் எழுதி கொண்டு வந்தாரு. தீப்பொறி பறக்க இவர் எழுதுறத பார்த்தா கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வருவார்னு நினைச்சா, ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியுது. வீட்டுல புது ஃப்ரிட்ஜ் வாங்க, பழைய ஃப்ரிட்ஜை பாட்டி வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க போல. அவங்க அதை என்னவா பயன்படுத்துறாங்க தெரியுமா? சார் அவர் யூனிக் ப்ராடக்ட்டா டெஸ்ட் பண்ணி யூடியூப்ல ரேட்டிங் கொடுக்குறவருங்க, அதான் திருவிழாவா கிளம்பிட்டாரு. பழக்கடையில விட்டாலே எடுக்க
எடுக்காம இருக்க முடியாது. இங்க கொத்து கொத்தா வாய்கிட்ட தொங்குதுங்க. நீங்க தசாவதார சீனை ரீக்ரியேட் பண்றதுல தப்பே இல்லை. அதையும் புள்ளியார் முன்னாடி பண்றீங்க. எங்களுக்கு எந்த பக்கம் ஹெல்மெட் மாட்டுதோ அந்த பக்கம் மாட்டி நாங்க பாட்டுன்னு போவோங்க. கடலோர அலையில உட்காந்துட்டு வீடியோ எடுக்கலாம் எடுக்க கொஞ்சம் அப்படிக்கா போங்கன்னு தள்ளி விட்டுருச்சு. இந்த காரை பார்த்து என்னைய முடிவு பண்ணிடாதீங்க. என் அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் ஒரு BMW கார் வச்சிருக்காருன்னு எழுதி ஓட்டி போறாரு. ஏற்கனவே காசு இல்லாம கஷ்டத்துல இருக்க, இது வேற மெயின்டெனன்ஸ் சிம்பிள் வேற காட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க தட்டி தட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறதெல்லாம் சப்பையாகிட்டு போயிட்டாங்க. பர்ஃபியூம் ஒன்று அடிச்சுட்டு போனாரு பாருங்க, எல்லா குரங்கும் இவரை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட சின்ன பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு தான் எதனா குட்டி புள்ள தாங்க வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். புல்லட் வண்டி நடு மழையில நின்று ஸ்டார்ட் பண்றதுல எவ்வளவு சுகமான விஷயம் தெரியுங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்க இந்த கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கினா என்ன ஆவறது? ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மா விட்டுட்டு தனியா ஷாப்பிங் பண்ண போனேன். அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சார் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டா பாடி தீர்த்துக்கிறாரு, விடுங்க. எலுமிச்சை பழத்தை ஒரு புழி புழிஞ்ச பாருங்க, விதை போயிட்டு அவன் மண்டையில ஒட்டிச்சு. பட்ஜெட்ல ஒரு இடத்துக்கு எப்படி போறதுன்னு ஆட்டோல 6 பேர் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. நல்லா தான் சார் இருக்கிறாங்க, திடீர்னு மூளையில போயிட்டு பள்ளி மாதிரி ஓட்டிக்கிறாங்க. சார் சாமந்தி பூக்காரு வந்துட்டு மொத்த பேர் தலையிலேயே சாமந்தியை கட்டிட்டு போயிட்டாருங்க. சும்மா சாதாரண கன்ஃபியூஷன்லாம் இல்லைங்க, இதுல ஒன்று செலக்ட் பண்றது பெரும்பாடு. அவர் சந்தோஷமா உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைய கூட்டு வந்து விளையாண்டு இருந்தாருங்க. ஒரு மூளை போட்டோ எடுக்கிற மாதிரி கிடைச்சிருச்சுங்க. 10 பேர் போட்டோ எடுத்து தள்ளிட்டாங்க. இந்த ஃபேஷன்லாம் நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்ல சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ண. ஜிம் ட்ரெய்னர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்க இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்குள்ள 1000 முகத்தை காமிக்கிறாங்க சார் அவங்க. தூங்கும் போது கூட பாருங்க சார், செவுத்து அப்படி கை தாங்கலாம் புடிச்சிட்டு தான் தூங்குறாரு. அதாவது முடி ஏன் இவ்வளவு வளர்க்குறேன்னு திட்டுறவங்களும் முடி நல்லா இருக்குதுன்னு ஜட போட்டு விடுறவங்களும் ஒரே ஆளா? ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பாத்துக்கோங்க, இன்னும் 10 நிமிஷத்துல அடிக்கிற காத்துல பறந்து போயிடும் நினைக்கிறேன். அப்படி காத்து அடிக்குது சார். சாப்பாடு போனா போதும் சார், அது என்ன ஆக போகுது? 5000 ரூபாய் லிப்ஸ்டிக்குங்க இது. சரி நகத்தை கொஞ்சம் அழகுபடுத்துவோமே, அழகுபடுத்திட்டு வர ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. நைட்டு அப்பாவை பார்க்க வர கொஞ்சம் டீசெண்டா பிளாக் ஷர்ட் ஜீன்ஸ்ல வா, ஓகேவா? சாதா வாஷிங் மிஷின் கூட 5-10 வருஷம் தான் சார் உழைக்கும், ஆனா 40 வருஷம் கேரண்டி இருக்குது இதுக்கு. எல்லா பேப்பர் புக்கையும் பிரிச்சு வச்சுட்டாரு, லேப்டாப்பை ஓபன் பண்ணி வீடியோ ஓட விட்டார். இப்ப படிக்க தான் போறாருன்னு நினைச்சேன் நானு. நீங்க கார்ல கூட அவ்வளவு சொகுசா போக முடியாது, அவர் பைக்ல அப்படி போவாரு. நீங்க இப்ப 2017 போயிட்டீங்க, என்ன போடுவீங்கன்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க. 17 இருக்கீங்க, பார்த்தா எல்லாமே கனவு. இப்போ நீங்க என்ன ஃபீல் மறுபடியும் முதல்ல இருந்தா போறா சாமி மாலை போட்டுட்டு இந்த வேலைலாம் பார்க்கலாங்களா? சபரிமலை பயணம் தானப்பா. எங்க வந்து அம்மா கிட்ட எந்த விஷயத்த சொல்றீங்க பாத்தீங்களா?
120 டிகிரிக்கு மேல ஒரு எத்தனைன்னு வையி நாய்க்கு போறதுக்கு நல்லியல்வு கூட தேராது. ட்ரிப்போட ஆரம்பத்துல சும்மா குதூகலமா குதிச்சுட்டு வந்தவங்க சார் அவங்க. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.